வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி 27ஆம் தேதி 5வது மாதம் 2025. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 469வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 469வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாங்க, முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கையில் 956 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 5ஐயும் 9ஐயும் எடுத்திருந்தோம். நம்ம கொடுத்த மாதிரியே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம முன்னாடி நாள் கொடுத்த கெஸ்ஸிங்கில் 5, 9 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே ஏ போர்டில் நமக்கு 9 வந்துருந்துச்சு, பி போர்டில் 5 வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 போர்டு நமக்கு வின் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா ஏபியில் 95ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ப்ளே பண்ண அனைத்து நம்பர்களுமே ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நம்ம கொடுத்த நம்பர் 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் கலந்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடலாம். உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏ போர்டில் இன்றைக்கி என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 9 வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 9 வந்துச்சுன்னா ஏ போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஐயும் 7ஐயும் ஏ போர்டு எடுத்துக்கலாம். வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு 5 வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 5க்கு 8 வரணும், இல்லாட்டி 0 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சி போர்டில் 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 8ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கேன். சி போர்டில் பார்த்திங்கன்னா 5, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டு நம்பரில் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் நம்பர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் போர்டு நம்பர்ஸையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணியும் எப்போதும் போல் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். இன்றைக்கான பாட்ஸ் நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் பாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் பாட்ஸில் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம். உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்குலையும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா பாட்ஸில் 287 பாட்ஸ், 287 பாட்ஸு, 701 பாட்ஸ். இந்த 701ஐயும் 287ஐயும் பாட்ஸில் எல்லா நம்பர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம கலந்து பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் இந்த நம்பர்ஸை எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 08 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. அதிகமாக எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களும் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் 0ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. 0வும் 8ம் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன்.
ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து இன்றைக்கி 0வையும் 8ஐயும் எடுத்துக்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆல் போர்டில் வந்து ஸ்ட்ராங்காகவே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நமக்கு 0, 8 ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கான வெற்றி தொடர்ந்து கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஆல் போர்டு வந்து 0வையும் 8ஐயும் எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 285 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 197 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். எல்லாருமே உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 284 ஒரு நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 284, 701, 197, 285 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து 180ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 180. ஏ போர்டில் 7 வந்து, பி போர்டில் 9 வந்து, சி போர்டில் 4 வந்துச்சுன்னா 794 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏ போர்டில் 7, பி போர்டில் 0, சி போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்களை எடுத்துக்கலாம். ஏ போர்டில் நமக்கு 5 வந்து, பி போர்டில் 0 வந்து, சி போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 501 நல்ல நம்பர் தான். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்து மொத்தம் வந்து 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வெற்றி நம்பர் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி சில நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 08 இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 08, 71, 08 எடுத்துக்கலாம். 97 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 24, 85 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் 85 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 17 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 97, 24, 08, 71, 85, 17. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்து 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து நம்ம 7 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான வெற்றி கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் கலந்து தான் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து உங்களுக்காண்டி வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக சில நம்பர் வந்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்குலையும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பரை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். அதாவது உங்கள் கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் 90, 85ன்னு எடுத்துக்கலாம். 90, 85 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 92,
80ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாம். 92 80. நமக்கு நம்பர்ஸ் மாறி வந்துச்சுன்னா 91 07 இது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1 வந்து, பி போர்டில் 0 வந்து, ஏ போர்டில் 2 வந்து, உள்ள 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 92 01 எடுத்துக்கலாம். 92 01 நல்ல நம்பர் தான், வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தமே வந்து 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் இந்த 4 நம்பரையும் எடுத்துக்கலாம். 90 85 92 80 91 07 92 01 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. பார்த்தீங்கன்னா கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடியே வந்து புக் பண்ணிக்கலாம். தொடர்ந்து புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் வந்து புக் பண்ணிக்காங்க. ரெகுலராக வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். கேஎல் டியர் வந்து 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து வின்னிங் இருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா 1/2 hour 1 hourக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சென்ட் பண்ணிடுவாங்க. எல்லா நம்பர்களும் வந்து புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.